அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம 100 கேள்விக்கு விடை கண்டுபிடித்தல் எப்படி அப்படின்றதுல முதல் வீடியோ. இது சார் ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் எங்கே இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அதவே முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன். கிரகம் எங்கே இருக்க வேண்டும் அப்படின்றத மூல நூல்களில் தனியாக பட்டியல் எதுவும் சொல்லலைங்க. ஆனால் புலிப்பாணி சித்தர் மட்டும் புலிப்பாணி 300 அப்படின்ற ஒரு புத்தகத்தில் 34வது பக்கத்தில் சொன்ன அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வெளியிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுத வேண்டியது, மூளையில் மனப்பாடம் செய்ய வேண்டியது கிரகங்கள் எங்கே எங்கே இருக்க வேண்டும் என்பது தான். பாருங்கள், 3, 6, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதற்கு அப்படி எதிர்மறையாக இருக்கும். பாருங்கள், சூரியன் என்பது லக்கணம் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். இது போக இருக்கக்கூடிய இடம் 2, 4, 5, 7, 8, 9, 12 போன்ற இடங்களில் சூரியன் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். அப்போ 1, 3, 6, 10, 11 என்ற இடத்துல மட்டும் சூரியன் இருந்தால் மிகச்சிறப்பு. சந்திரன் 1, 3, 5, 11, 7, 9, 10 பக்கத்தில் நான் பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது இருக்கக்கூடாத இடங்கள். சந்திரன் 2, 6, 8, 12 மறைந்தால் குறைந்த ஆயுளை தரும் என்பது சித்தருடைய கருத்து. அடுத்து பாருங்கள், செவ்வாய் என்ற அந்த வாயு கிரகம் இருக்க வேண்டிய இடம் 1, 2, 6, 10, 11 போன்ற 5 இடங்களில் மட்டுமே இருக்க வேண்டும். பக்கத்தில் எழுதினது இருக்கக்கூடாத இடங்கள் 2, 3, 8, 9, 12 இந்த ஸ்தானங்கள், அதாவது லக்கணத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ராசிக்கு சொல்லவில்லை, லக்கணத்திலிருந்து இந்த இடத்தில் இருக்க வேண்டும். பிராக்கெட்டில் போட்ட இடங்களில் இருக்கக்கூடாது. அடுத்து குரு பகவான் இருக்க வேண்டிய இடங்கள் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 போன்ற இடங்களில் இருந்தால் சிறப்பு பெற்றது. அதுக்கடுத்து இருக்கக்கூடாத இடங்கள் 3, 6, 8, 12. அடுத்து சுக்கிரன் இருக்க வேண்டிய இடங்கள் 1, 4, 5, 7, 10 இந்த இடங்கள் மட்டுமே சுக்கிரன் இருக்க வேண்டும் என்பது. ஆனால் பழைய நூல்களிலே சுக்கிரன் 12 இருக்கலாம் என்பது ஒரு கருத்து உண்டு. அதை நீங்கள் சற்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடாத இடங்கள் 2, 3, 6, 8, 12 என்ற ஸ்தானங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அது தீய பலனை தரும். அதுக்கடுத்து சனி பகவான் இருக்க வேண்டிய இடங்கள் 3, 6, 10, 11 இந்த 4 இடத்தை மட்டும்தான் புலிப்பாணி சித்தர் குறிப்பிடுகிறார். இருக்கக்கூடாத இடங்கள் 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 போன்ற இடங்களில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், பொதுவாக ஒரு கிரகம் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் சிறப்பு என்று சொல்லுவான். ஆனால் அது சனிக்கு அது பொருந்தாது. இங்கே 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம், அது இடம்பெறவில்லை. 9 என்பது திரிகோணஸ்தானம், அது இங்கு இடம்பெறவில்லை. ஆகவே இந்த 4 இடத்தில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சிறப்பு என்று கூறுகிறார். அதுக்கடுத்து புதன் பாருங்கள், 1, 4, 5, 7, 9, 10, 11 பெரும்பாலும் 11 இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த திசாபுத்தி காலங்களிலே லாபத்தை கொட்டி கொடுக்கும். அப்போ புதன் இருக்கக்கூடாத இடங்கள் 2, 3, 6, 8, 12. ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார்கள். ஆகவே ராகு சனியினுடைய இடமான 3, 6, 10, 11 கேது 1, 2, 6, 10, 11
நாம் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். ராகு கேதுவுக்கு மட்டும் அவர் எந்த இடம் என்று குறிப்பிடவில்லை. ஆகவே ராகு கேதுவை சற்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை நீங்கள் கையால் குறிப்பெடுத்து வைத்து கொள்வது நன்று. அப்படி இல்லை என்றால் இதை நான் உங்களுக்கு டைப் அடித்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு மட்டும் பயனுள்ள வகையில் அனுப்பப்படும். மீண்டும் இரண்டாவது கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.